அனைவருக்கும் வணக்கம். அணில்களுக்கு ஆர்கசமாகவும் நமக்கு சார்கசமாகவும் அமைஞ்ச சில விஷயங்களை பற்றி, தாவைக்காவை பற்றிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஆகவே காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திடீர்னு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அங்கே போய் அந்த கோயிலில் விரைவு தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கூடுதலாக கட்டணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கோயில் நிர்வாகம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பொதுமக்கள்லாம் குற்றம் சாட்டினாங்களாம். அந்த அடிப்படையில் இவர் ஆய்வு மேற்கொள்ள போனாராமா. மாஸ்க்லாம் போட்டுட்டு போயிருக்காராம், யாருக்கும் தெரியாமல். இவரை முதல்ல யாருக்கு தெரியும்? ஆகவே யாருக்காவது நம்மளை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு மாஸ்க்லாம் போட்டு வேற போயிருக்காரு. இவர் போன நேரம் பார்த்தீங்கன்னா முறைகேடான வழியில் இவரை கோயிலுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் தரிசனம் பண்ண வைக்கிறதுக்கு 4000 ரூபாய் இவர்கிட்ட கேட்டிருக்காங்களாம். அதனால கையும் களவுமாக சில அர்ச்சகர்கள் சிக்கியிருக்காங்க. இவர்கிட்ட 4000 ரூபாய் கேட்டு இவர் அந்த 4000 ரூபாய் வரை கொடுத்துருக்காரமா. அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பயங்கரமாக நடவடிக்கை எடுத்திருக்காருங்க. அவர் எடுத்த நடவடிக்கையை கேட்டீங்கன்னு வைங்களேன், மிரண்டுருவீங்க. என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? மன்னிப்பு கடிதம் எழுதி தர சொல்லியிருக்காருங்க. அவ்வளோதாங்க. ஏங்க, இவ்வளோ பெரிய குற்றம், சீக்கிரமாக சாமி தரிசனம் பண்ணணும்னா 4000 ரூபா கொடுக்கணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய தொகை. இதுக்கு வெறும் மன்னிப்பு கடிதமா. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இந்த பேஷண்ட்ஸ் இந்த வீல் சேர்ல எல்லாம் தள்ளி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டுலாம் நிலைமையில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தள்ளி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கினவங்கள வேலையை விட்டே தூக்கிட்டாருங்க இந்த அமைச்சர் தான். 10 ரூபா 20 ரூபா வாங்கினதுக்காக வேலையை விட்டே தூக்கியிருக்கீங்க அப்படின்னா 4000 ரூபா வாங்கினவங்கள எப்படி நீங்கள் வெறும் மன்னிப்பு கடிதத்தோடு விட்டீங்க அமைச்சர் ரமேஷ் அவர்களே? எப்படி பாசமா? இந்த செய்தியை ஒரு செய்தின்னு எடுத்து போட்டு இந்த தாவைக்கா காரணங்கள்லாம் பாருங்கள், எங்கள் அமைச்சர் சிறப்பாக செயல்படுறாரு, மன்னிப்பு கடிதம்லாம் எழுத வச்சிருக்காரு அப்படின்றானுங்க. வெறும் மன்னிப்பு கடிதம் தானே. 10 ரூபா 20 ரூபா வாங்கினவங்கள வேலையை விட்டு தூக்குனாங்கல்ல, அப்போ இவங்களையும் அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ 10 ரூபா 20 ரூபா வாங்கினவங்களே அதே மாதிரி அப்போ மன்னிப்பு கடிதம் எழுத சொல்லி கேட்டிருக்கலாம்ல. 10 ரூபா 20 ரூபா வாங்கினது ஒரு குத்தமா? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் மாதிரி, அது டிப்ஸுன்னே வச்சுக்கலாமே. எதுக்கு அதை லஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு அதுவும் முறைகேடு, அது ரொம்ப தவறு. வெறும் 10 ரூபா 20 ரூபா தவறாம். சரி, அது தவறாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள வேலையை விட்டு தூங்கினாங்க. இப்போ இவங்க 4000 ரூபா வாங்குறாங்களே, 4000 ரூபா எங்கே இருக்குது? 4000 ரூபா எங்கே இருக்குது? சாமி தரிசனத்துக்கு சீக்கிரமாக முறைகேடாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு 4000 ரூபா. ஆனால் உண்மையாலுமே உழைச்சி ஒருத்தவங்களை வீல் சேரில் கூட்டிகிட்டு போகிறது, தள்ளி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றது ஒரு வேலை, அது ஒரு உழைப்பு. அதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தது, அதை வாங்கினது ஒரு குற்றம்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுனாங்க. இதெல்லாம் இப்போ தவறு இல்லையா? சனாதனத்தை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் ஒழுக்கத்தின் மறு உருவம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ரமேஷ் அவர்கள் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய பயங்கரமான இவர் தானே. அப்போ இது தவறு இல்லையா? அபிஷ்டு 4000 ரூபா. அவங்க செய்யக்கூடிய குற்றத்தை பொறுக்க முடியாமல் உடனே நெஞ்சு பொறுக்குது இல்லையா அப்படின்ட்டு உடனே பயங்கரமாக நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இப்படி பாகுபாடு காட்டுகிறார்? அர்ச்சகர்கள் தவறு செஞ்சால் அவங்கள மன்னிப்பு கடிதத்தோடு விட்டுருவான். ஆனால் ஏழை எளிய மக்கள் தவறு செஞ்சுட்டா உடனே அவங்க ஃபோட்டோவை போட்டு இவங்கள தான் நாங்கள் வேலையை விட்டு தூக்கணும், இவங்க இப்படி 10 ரூபா வாங்கிட்டாங்க, முறைகேடு நடந்திருக்கு, ஐயோ லஞ்சம் வாங்கிட்டாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டாங்க, ஐயோ பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. என்னங்கடா இது? எப்படிப்பட்ட ரெட்டை நிலைப்பாடு? இப்படியெல்லாம் அமைச்சர்கள் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் விசிகா ஐயூஎம்எல்லாம் வாயை திறந்த மாதிரியே தெரியலையே. கூடவே இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே. எவ்வளோ பெரிய தவறுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னை சைதாப்பேட்டையில் ஹவுசிங் போர்டில் வீடு ஒதுக்குறதுல சாதிய பாகுபாடு இருக்குன்னு சொல்லி மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ அருள் பிரகாசம் அப்படின்றவருடைய தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புகார் தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. விசிக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சாதிய பாகுபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வாயை திறந்து பேசணுமா இல்லையா? கொள்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவங்க கூட போனவங்க போனீங்க இல்லையா? போயிட்டு வாயில் எல்லாரும் செலோட்டை போட்டு ஒட்டிட்டீங்களா? வாய் திறக்க முடியாத அளவுக்கு இருக்குதா? சோஃபா வந்த உடனே எல்லாம் மறந்து போயிடுச்சு. சோஃபாவை பார்த்ததும் கொள்கையாவது கோட்பாடாவது. வாங்கடா அறநிலையத்துறை அமைச்சர் ப்ரோ, நீங்கள் ஏழை எளிய மக்களை என்ன வேணால் பண்ணுங்க, பார்ப்பனர்களை தலையில் தூக்கி வச்சு தாங்குங்க, முறுக்கு 15ஆம் தேதி தான் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் கிறுக்குத்தனமாக எதையாவது போய் பண்ணிக்கிட்டு இருங்க. அதெல்லாம் நாங்கள் வாயை திறந்து எதுவுமே கேட்க மாட்டோம். ஹவுசிங் போர்டில் ஜாதிய பாகுபாடு இருந்தால் என்ன, இல்லைன்னா எங்களுக்கு என்ன, நாங்கள் வாயை திறக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தான் நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு இருப்பாங்க. இதுவே திமுக கூட இருக்கிறப்போ கூட இருந்துக்கிட்டே கடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
என்ன பொழப்பு தானோ. அங்கே விவசாயிகளுடைய வயிற்றிலேயே அடிச்சிட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம்னு சொல்லிட்டு 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி செய்யப்படும்னு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுவே திமுக செஞ்சுருந்துன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு பாய்னு பாஞ்சு கட்டின்னு கடிச்சு எல்லாம் குத்தி கிழிச்சு குடஞ்சி எடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு அமைச்சர் பதவியும் 2 சோஃபாவும் போச்சுன்னா போதும் வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது. ஆகவே இதுதான் சனாதனம். எப்படி ஒரு அர்ச்சகர் 4,000 ரூபா வாங்கினதுக்கு வெறும் மன்னிப்பு கடிதத்தோட விடுறாங்க, ஆனால் வீல் சேர்லாம் தள்ளி விடக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவங்க ஒரு 10 ரூபா வாங்கினதுக்கு அவங்களுக்கு வேலையே போயிடுச்சோ, இதுக்கு பேர் தான் சனாதனம். சூத்திரன் தப்பு பண்ணா தலையவே வெட்டு, பாப்பான் தப்பு பண்ணா மயிரை மட்டும் வெட்டு அப்படின்னு மனு தர்மத்தில் இருக்கக்கூடியதை நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காருங்க நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள். ஆகவே இப்போ ஏற்பட்ட சனாதனத்தை நடிகர் அர்ஜுன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, சனாதனம்ன்றது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சனாதனத்தை ஃபாலோ பண்ணாதவங்கள்லாம் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் அடித்து விரட்டிடுங்க, வெளியே அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க. அவர் பேசுனதை லைட்டாக பார்த்துடலாம் வாங்க. சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் a way of life. எப்படி நம்ம நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 100% நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனுடைய அறிவுரைகள் தெரியுது. ஸோ இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்கவுங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்திடணும். நடிகர்கள் நடிக்கும் வேலையை மட்டும் பார்த்துவிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. அரசியலுக்குள்ளெல்லாம் தலையிட்டு தேவையில்லாத விஷயத்துக்குள்ளெல்லாம் மூக்க நுழைச்சி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து மக்களை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னத்தை சொல்கிறது. சனாதனம்ன்றது வாழ்க்கை முறையாம். எப்படி சார்? இப்போது கோயிலில் அர்ச்சகர் 4,000 ரூபா வாங்கினார், அவருக்கு வெறும் மன்னிப்பு கடிதம், அவர் மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் அவர் கிடையாது. ஆனால் ஏழை எளிய வீட்டை சார்ந்தவர்கள் பாவம் 10 ரூபா 20 ரூபா அவங்க உழைச்ச உழைப்புக்கு கூட, அதுவும் புரியுதுங்களா, வேறு எந்த தவறும் அவங்க செய்யலை. அந்த வீல் சேரை தள்ளுறதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கினாங்க. அது லஞ்சம், அது குற்றம், ஐயோ அம்மான்னு சொல்லி அவங்கள வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஆனால் 4,000 ரூபா அது எங்கே இருக்குது? சாமியை தரிசனம் பண்ணணும்னா 4,000 ரூபா, அதுக்கு வெறும் மன்னிப்பு கடிதம். சூப்பராக இருக்குல்ல எங்கள் நடவடிக்கை. ஆகவே இதுதான் வே ஆஃப் லிவிங். பாரபட்சமாக ஒருத்தருக்கு ஒரு விதமாகவும் இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாகவும் செயல்படுறது தான் வே ஆஃப் லிவிங். எப்படி சூத்திரனுடைய வயிற்றிலே அடிக்கிறது, அவன் வேலையெல்லாம் பிடிங்கி அவனை நடுரோட்டில் விடுறது, இதுதான் ஒரு நல்வழி. இதுதான் சனாதனம், குட் வே ஆஃப் லிவிங். கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறணும், ஆனால் மனைவி இறந்தால் கணவன் வேற யாரையாவது திருமணம் செஞ்சுட்டு வாழலாம். இதுதான் வே ஆஃப் லிவிங் இல்லையா? சூத்திரன் படிச்சிடக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது, பெரிய பெரிய உத்தியோகங்கள் பார்த்துடக்கூடாது. சூத்திரன் எப்போவுமே சாக்கடை அல்லணும், மலம் அல்லணும், செருப்பு தைக்கிற வேலை பார்க்கணும், முடி வெட்டணும், இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் தான் பார்க்கணும் இல்லையா? ஆனால் பார்ப்பனர்கள் மட்டும் கோயில் கருவறைக்குள்ளே போகலாம், அர்ச்சகர்கள் ஆகலாம் இல்லையா? இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் 10 ரூபா 20 ரூபா அந்த வீல் சேரை தள்ளுறதுக்கு வாங்கினாங்க இல்லையா, அவங்க என்ன பார்ப்பனர்களா? இல்லையா? அப்போ இந்த பாகுபாடு தான் சனாதனம். இந்த சனாதனத்தை, இந்த மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வை கற்பிக்கும் சனாதனம், மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக அப்படின்னு தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு எதிராக இந்த கும்பல் திரண்டு வருது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா காரணங்க அர்ஜுனா அவர்கள் பேசினதை எடுத்துகிட்டு பால்டாயலுக்கு முரட்டு அடி அப்படின்னு சொல்லி பதிவு போடுறானுங்க. இவனுங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்னு இதுக்கு தாங்க சொல்கிறோம். தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக வச்சுட்டு என்ன பண்ணுறானுங்க பாருங்களேன். திமுக வெறுப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு அதை வச்சு மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய கட்சி இந்த லட்சணத்தில் தான் செயல்படும். ஆனால் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, சனாதனம்னா என்ன அப்படின்றதே அவனுங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தற்குறிகள் தான் பாஜக RSSக்கு வேணும். திமுக வெறுப்புலையே ஊறி போய் இருக்கணும். திமுக கொள்கை அளவில் ஸ்ட்ராங்காக நின்று செயல்படுது அப்படின்னா கூட அதையுமே எதிர்க்கணும். அதுவும் எதுக்கு எதிர்க்கிறோன்னு தெரியக்கூடாது இந்த தற்குறிகளுக்கு. அந்த லட்சணத்தில் அவனுங்க இருக்கணும். அப்போ தான் அவனுங்க தொடர்ந்து திமுகவை எதிர்த்துக்கிட்டே இருப்பானுங்க. அது பாஜக RSSக்கு சாதகமாக போய் முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் அண்ணன் உதயநிதி அவர்களோ இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ யார் வேணால் எடுத்துக்கோங்க, தந்தை பெரியார் வாழ்க அப்படின்னு சொன்னால் கூட அங்கே சங்கிகள் ஏதாவது ரிப்ளை பண்ணுவானுங்க, பெரியார் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு இந்த புனை சுருட்டுகள்லாம் வச்சுருப்பானுங்க இல்லையா, அதையெல்லாம் எடுத்து கட்டவெழுத்து விடுறானுங்க. அப்படின்னா கூட இந்த தாவேக்காரனுங்க பால்டாயலுக்கு ஒரே அடி, முரட்டு அடி அப்படி இப்படின்ட்டு சங்கிகளுக்கு உட்காந்துருந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க இந்த தற்கூரிகள். அந்த லட்சணத்தில் தான் இருக்கானுங்க. இவனுங்களுடைய தராதரமே அவ்வளோதான். யோசிக்கிறதுக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா என்னன்னு தெரியல. மனுஷனுக்கு மூளை இருக்கா என்னன்னு தெரியல இந்த தற்கூரிகளுக்கு. இதுக்கு இந்த அர்ஜுன் சனாதனத்திற்கு வித்தியாசமாக ஒரு விளக்கு பிடிக்கிறார். சனாதனத்தை ஃபாலோ பண்ணாதவங்க பெற்றோர்களெல்லாம் வெளியே துரத்தி விட்டுருங்க அப்படின்றார்.
அண்ணன் உதயநிதி அவர்கள் பெற்றோரை வெளியே துரத்தி விடுங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னா சொன்னார். கோயிலுக்கு போகிறவங்க போகட்டும், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, அது உங்கள் விருப்பம். பெற்றோரை பார்த்துக்கணும்னு விரும்புகிறவங்க பார்த்துக்கிட்டு தான் ஆவாங்க, அது அவங்க விருப்பம். அப்போது அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பெற்றோரை பார்த்துக்கிறவங்கெல்லாம் சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, பெற்றோரை பார்த்துக்காதவங்கெல்லாம் சனாதனத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரா? அப்படி சொல்ல வராரா? இதுமாதிரி முட்டாள்தனமெல்லாம் பேசக்கூடாது. மக்களை பிரிக்கக்கூடிய எதுவாயினும் அது ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதுதான் சனாதனம். மக்களை பிரிக்கக்கூடியது தான் சனாதனம். மனிதர்களை மனிதர்களாக நடத்தாமல் இருக்கிறது தான் சனாதனம். அந்த சனாதனம் தான் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய கருத்து. உடனே பேரண்ட்ஸை பார்த்துக்காதீங்க, அப்போ தான் சனாதனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலனாவும் அது என்ன இது முட்டாள்தனமாக இருக்குது. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.